இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் போகணும். காலையில் வந்துட்டு எப்பவும் போல் கொஞ்சம் வேலை வந்து இருந்துச்சு. அம்மா வந்து சமையல் வேலை வந்து பார்த்துட்ருந்தாங்க. ஸோ வாஷிங் மிஷினில் துணி வந்து போட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ளீனிங் வேலையும் இருக்குது. அதனால் தங்கச்சி வந்து அதெல்லாம் காய போட்டா. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா குப்பையாக இருந்துச்சு. சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனால் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓகே. நைட் ஆக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது. வெளியே வந்து நல்லா காற்றா சூப்பராக தான் இருக்குது. ஸோ நைட் நல்லா வந்து காற்றடிக்கிறதுனால என்னமோ தெரியல, நிறைய வந்து குப்பை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கூட்டி விட்டுட்டு கோதுமை வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ரேஷன் கடையிலேருந்து வந்தாச்சு. ஸோ அதெல்லாம் கழுகி காய போட்டால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பொடிச்சிட்டு வந்துடலான்ட்டு அந்த வேலை வந்து அம்மா பார்த்துட்ருந்தாங்க. அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பீட்ரூட் ஜூஸ் வந்து அடித்து கொடுத்தாங்க. ஆனால் நான் வந்து அது ஊற்றி கொட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் தங்கச்சிக்கு சேர்த்து அடித்து கொடுத்தாங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதனால் 2 கிளாஸை வந்து பார்த்திங்கன்னா நானே குடிச்சிட்டேன். அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிளாஸ் இருக்குது. ஸோ மார்னிங் சாப்பிட்டு அவளுமே கிளம்பிட்டா. ஸோ இன்றைக்கான டே வந்து இப்படி தான் இருந்துச்சு. நம்ம நாளைக்கு ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.